இனிய வணக்கம். 10th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.3 வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் 6th சம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ 7th சம் பார்க்க போகிறோம். 6th சம் வரைக்கும் ஹோம் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தது வந்து இப்போ 7th சம்லேருந்து 10th சம் வரைக்கும் முடிச்சிடுவோம். அதையும் வந்து 2 சம்மாக ஹோம் டெஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்ஸு சம்ஸு எல்லாத்தையும் ஓவரால் வந்து ஒரு நாள் வந்து நம்ம டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கும்போது நீங்கள் ஹோம் டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபர்தராக கிளாஸும் முடியும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது கையோட முடியும். சரிங்களா? இப்போ 7th சம் பார்க்கலாம். அண்ட் ஓப்பன் பாக்ஸ் இஸ் டு பி மேட் ஃப்ரம் எ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். ஒரு ஸ்கொயர் பீஸ் மெட்டீரியல் இருக்குது, ஓகேவா? அது வந்து எப்படி எந்த சென்டிமீட்டரில் இருக்குன்னா 24 சென்டிமீட்டர் ஆன் எ சைடு. ஒரு சைடுக்கு வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குன்றாங்க. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸு, எல்லா பக்கமுமே கட்டிங் வந்து ஈக்குவலாக ஒரு ஸ்கொயர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எந்த பக்கம் அப்படின்னா கார்னர் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னர் சைட்ஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் டேர்னிங் அப் த சைட்ஸு, கட் பண்ண அந்த சைடை வந்து நம்ம டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பாக்ஸை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எக்ஸ்பிரஸ் த வால்யூம், அதாவது நம்ம செய்கிற இந்த வால்யூம் வந்து வி ஆஃப் த பாக்ஸ். அந்த பாக்ஸை வந்து நம்ம என்னென்ன வச்சுக்க போகிறோம்? வால்யூம்னா வி ஆஃப் த பாக்ஸு அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னென்னு செய்யணும்? இப்போ ஃபங்க்ஷன் எஃப்னா எஃப் ஈக்குவல் டு, இல்லைனா ரிலேஷன்னா ஆர் ஈக்குவல் டுன்னு செய்கிற மாதிரி இதில் வந்து வால்யூம் நம்ம கண்டுபிடிக்க போகிறதால அதோட லெட்டர் வந்து எதை வச்சு செய்ய சொல்கிறாங்க? வின்ற லெட்டரை வச்சு தான் நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் அப்படின்னும் போது என்ன வரும்? நம்ம எல் இன்ட்டு வால்யூம் ஆஃப் கியூபைடு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ வி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அவங்க சொன்ன ஸ்கொயர் பீஸு, ஓகேவா? இந்த ஸ்கொயர் பீஸில் வந்து ஓகேவா, இதுதான் அந்த ஸ்கொயர் பீஸு. இந்த ஸ்கொயர் பீஸில் வந்து எல்லா சைடுமே, அதாவது எல்லா சைடுமே எவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க? 24 தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பக்கம் 24 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 24 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு போத் சைட்ஸு, எல்லா சைட்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க? கட்டிங் த கார்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்னரில் இருக்க அந்த ஸ்கொயர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கார்னரில் இருக்கிற ஸ்கொயர்ஸ்னால் இங்கே பாருங்கள், இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த ஸ்கொயர்ஸு, இந்த ஸ்கொயர்ஸு, இந்த ஸ்கொயர்ஸு, இந்த ஸ்கொயர்ஸ், இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த சைட்லேருந்து கட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்லா பாருங்கள். அப்போது இந்த ஒரு சைடில் வந்து எத்தனை கார்னர் போகுது? 2 கார்னர்ஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். 2 கார்னர்ஸ்னால் அதோட வேல்யூஸ் நமக்கு தெரியாது. அப்போ இங்கே கொஷினில் நமக்கு பிக்சரில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? இது ஒரு எக்ஸு, இந்த கார்னர் வந்து எக்ஸு, அந்த கார்னர் வந்து எக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 கார்னரும் கட் ஆக போகுது அப்படின்னா ஓவரால் சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குது? அந்த ஒரு சைடுக்கு 24 சென்டிமீட்டர் இருக்குது. ஓவரால் வந்து 24 சென்டிமீட்டர் இருக்கும்போது அதில் வந்து 2x இந்தாண்ட ஒரு கார்னரும் இந்த கார்னரும் வந்து கட் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன ஆகணும்? 24 சென்டிமீட்டர்லேருந்து அந்த 2x மைனஸ் ஆகணும். சரிங்களா? அந்த 2 சைடு அதாவது ஒரு சைடில் இருக்க 2 கார்னரும் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு சைடில் இருக்கிற 2 கார்னரும் கட் ஆக போகுதுன்னா அப்போ 24 சென்டிமீட்டர்லேருந்து அந்த சைட்ஸோட வேல்யூ கம்மியாகுதுன்னு தானே அர்த்தம்? அந்த சைட்ஸோட வேல்யூ வந்து கம்மியாகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம 24 சென்டிமீட்டரோட எதை மைனஸ் பண்ணுவோம்? இந்த கார்னர் வந்து எக்ஸு அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த கார்னரும் எக்ஸுன்ற வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 2 கார்னரோட வேல்யூ என்னது? 2x. அப்போ 2xை வந்து 24 சென்டிமீட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த பக்கமும் அப்படி தான், அதே மாதிரி 24 சென்டிமீட்டர், இந்த பக்கம் கார்னர் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸு, அப்போ 24 மைனஸு 2x. அப்போ போத் சைடு எல்லா சைடுமே என்ன தான் நமக்கு கிடைக்கும்? 24 மைனஸு 2x அப்படின்னு தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போது நம்ம அந்த கார்னரை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்ஸ் என்ன பண்ணுறோம்? டேர்ன் பண்ணும்போது மேலே மடித்து விட்றோம். மேலே மடித்து விடும்போது நமக்கு எப்படி கிடைக்கிது? ஒரு பாக்ஸ் கிடைக்குதா? இங்கே பாருங்கள், ஒரு கியூபாய்டு பாக்ஸ் கிடைக்கிது. ஸ்கொயரில் வந்து கியூபாய்டு பாக்ஸ் கிடைக்கிது. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கிடைக்கிது, இந்த பக்கம் கிடைக்கிது. இது எல்லாத்தையும் நம்ம மடித்து விட்றோன்னா அழகாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாரி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? அப்போது இப்போது எல்லா சைட்ஸுமே வந்து என்ன வேல்யூ சொல்லிட்டாங்க? 24
24 சென்டிமீட்டர் கொஷினில் சொல்லிட்டாங்க. அதில் கார்னர் கட் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணிட்டோம், 24 மைனஸ் 2xன்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கார்னரை வந்து நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு சைட்ஸோட வேல்யூ தெரியும். அப்போ 24 மைனஸ் 2xன்றது தான் போத் சைடு. ஓகேவா, அதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்னது, இங்கே ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா இந்த பிக்சரை பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து போத் சைடு, எல்லா சைடுமே நமக்கு கிடைக்க போகிறது 24 மைனஸ் 2x தான். 24 மைனஸ் 2x. ஓகேவா, அப்போ 24 மைனஸ் 2xன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, போத் சைடு. அதோட ஹைட்டு, இங்கே இருக்கிற ஹைட்டு, இங்கே இருக்கிற ஹைட்டு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ ஹைட் எவ்வளோ, எக்ஸு. அப்போது இப்போ இது எப்படி இருக்குது, வால்யூம் ஆஃப் கியூபாய்டா. அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகேவா, அப்போ எல்லுனாலும் நமக்கு என்ன தான், 24 மைனஸ் 2x தான். பிரெத்தும் நம்மளுக்கு என்னது, 24 மைனஸ் 2x தான். ஹைட்டு மட்டும்தான் நமக்கு என்ன மாறுது, எக்ஸ்ன்னு மாறுது. ஓகேவா, இப்போ சம்ம பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சம்முக்கு போகலாம். அப்போ நம்ம இப்போது இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம எதை வந்து எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன, V ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கியூபாய்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம சொல்லிட்டோம். V ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்ன்னு சொல்லிட்டோம். எல்லுன்னா என்னன்னு தெரியும் இல்லையா, 24 மைனஸ் 2x. 24 மைனஸ் இதுங்க வரேன் ஒரு நிமிஷம், ஹச். இப்போது V ஈக்குவல் டு எல்லுன்னா என்ன தெரியும், 24 மைனஸ் 2x. பிரெத்தும் வந்து 24 மைனஸ் 2x. சரியா, நெக்ஸ்ட்டு ஒய் ஹைட் வந்து எக்ஸ். சரிங்களா, இப்போது இன்ட்டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். எல்லோட வேல்யூ, பியோட வேல்யூ, ஹச்சோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். எதுவுமே இல்லைன்னா அங்கே வந்து மல்டிபிள் தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா. இன்ட்டு நம்ம செப்பரேட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஒன்றுத்துக்கும் நடுவில் கேப் இருக்குது அப்படின்னா அது என்ன, அதை மல்டிபிள் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம், V ஈக்குவல் டு இண்டிவிஜுவலாக இந்த 24 வந்து இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். சரிங்களா, அந்த எக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். 24 வந்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். அதேமாதிரி 2x வந்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். இப்போ வந்து 24 வந்து ஃபஸ்ட்டு இதால் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 24 இன்ட்டு 24 என்ன வரும், நல்லா பாருங்கள், நல்லா மல்டிபிள் பண்ணினா 576ன்னு வரும். 24 இன்ட்டு 24 576. அடுத்தது வந்து என்ன இருக்குது, 24 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 24 இன்ட்டு 24 வந்து 576. அடுத்து 24ஓட என்ன பண்ண போகிறோம், இந்த 2xை வந்து மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், இங்கே வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் பார்க்கணும். சிம்பிள் வந்து இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போ இங்கே என்ன ஒரு மல்டிபிள் பண்ணும்போது சிம்பிள் வந்து மைனஸ். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிளில் வந்து உங்களுக்கு எந்த குழப்பமே வரக்கூடாது. சரியா, சிம்பிள் வந்து ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவ் தான். சரிங்களா, அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸு தான், ப்ளஸ்ஸும் ப்ளஸ் தான். சிம்பிள் வந்து வேரியபிள், அதாவது டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே கிடைக்க போகிறது நெகட்டிவ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. ++, +, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது, மைனஸ். இப்போ வந்து 24 இன்ட்டு 2x, 24ஓட 2x மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 48x. சரிங்களா, இப்போ 24ஓட இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே மல்டிபிள் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த 2x -2xால் இந்த ப்ராக்கெட்டை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் பாருங்கள், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ இங்கே மைனஸ் போட்டுறோம். -2xால் இப்போது 24 நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா -48x வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட்டு -2xால் திரும்பி
மைனஸ் 2x மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டுமே ஒரே சிம்பிள் வந்தால் நமக்கு கிடைக்கிற பாயிண்ட் என்னது பாசிட்டிவ் தான். அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ்ஸு, மைனஸும் ப்ளஸ்ஸு 2x என்ன வருது 4 என்ன வருது எக்ஸும் 2 தடவை பண்ணும்போது எக்ஸு என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் ஸ்கொயர் ஆகும். சரிங்களா, இது அப்படியே இருக்குது. அந்த ஹைட்டுக்குள்ளே எக்ஸு என்ன இருக்குது நம்ம ஒன்றும் பண்ணலை, இன்னும் அது இருக்குது. சரிங்களா, ஹைட்டுக்குள்ளே எக்ஸை வந்து என்ன பண்ணணும் நம்ம உள்ளே வந்து மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி காமனாக இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் ப்ளஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணுறதுனா மைனஸ் பண்ணலாம். இதில் இப்போ நம்ம உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணதில் காமனான நம்பர்னால் பாருங்கள் இதுவும் எக்ஸு தான். சரியா, இந்த நம்பரும் என்ன பண்ணலாம் மைனஸ் இருக்குது. மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் ப்ளஸ் பண்ணலாம். ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸை வந்து உள்ளே கொண்டு வரோம். சரிங்களா, உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இப்போ அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 48x இருக்குது, இங்கே 48x இருக்குது. ரெண்டுமே என்னது எக்ஸோட வேல்யூ. சரியா, இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணலாமா ப்ளஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இப்போ இங்கேயும் சிம்பிள் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும் மைனஸ் 48xன்னு இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 576 இங்கே மைனஸ் ஓகேவா. அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணோன்னா 96x கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது ப்ளஸ் 4x² அப்படியே வந்துடும். சரிங்களா, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெளியே ஒரு எக்ஸ் அப்படியே இருக்குது, நம்ம இன்னும் அதை உள்ளே மல்டிபிள் பண்ணல, இப்போ பண்ணலாம். 576x உள்ளே வந்து அந்த எக்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணும்போது 576x. நெக்ஸ்ட்டு 96x ஏற்கனவே இருக்குது, அதோட இன்னொரு எக்ஸை வந்து என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணுறோன்னும் போது x² ஆகும். நெக்ஸ்ட்டு 4x² இருக்குது, அதில் இன்னொரு எக்ஸ் ஜாயிண்ட் ஆகும் மல்டிபிள் பண்ணும்போது x³ ஓகேவா. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் எக்ஸு அப்புறமா ஸ்கொயர் அப்புறம் வந்து க்யூப்னு இருக்குது. சரியா, நம்ம எப்படி எடுக்கணும் க்யூபு ஸ்கொயரு எக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கா, இதை இப்போ நம்ம எப்படி எழுதணும் 4x³ ஓகேவா மைனஸ் 96x² ப்ளஸ் 576x அப்படின்னு கரெக்டாக நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்கள் க்யூபு ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு கரெக்டாக வந்துருச்சு இல்லையா ரெண்டமாக. இப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம், இது என்னது வால்யூம், இது எதோட வால்யூம் ஆஃப் க்யூபாய்ட் பாக்ஸு ஓகேவா. இது வந்து அந்த பாக்ஸோட வால்யூம், அது க்யூபாய்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸோட வால்யூமோட ஆன்சர் இது. சரியா, என்ன கிடச்சிருக்கு நமக்கு 4x³ மைனஸ் 96x² ப்ளஸ் 576x ஓகேவா. இதுதான் அதோடைய அந்த க்யூபாய்டு பாக்ஸோடைய வால்யூம். ஓகே, வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு பாக்ஸ். ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும் க்யூபாய்டுக்கு என்ன எழுதணும் சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதணும். ஓகேவா, ஆன்சர் இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. இந்த சம் புரியுதா பாருங்கள், க்யூப்னு ரைட் பண்ணணும். இந்த சம் முடிஞ்சிருச்சு, இந்த சம் புரியுதா பாருங்கள். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணுறீங்க நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. சரியா, பார்த்துட்டு இன்றைக்கே வந்து ஹோம் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா இயர்லி மார்னிங் ஏச்சு நீங்கள் ஹோம் டெஸ்ட் வந்து முடிச்சுருங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா சம்மு வந்து இது வந்து மேக்ஸ் வந்து தேரி கிடையாது. சரிங்களா, நீங்கள் வந்து சம்மை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டெப்பை எல்லாத்தையும் கரெக்டாக போடணும். அப்படின்னா நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும், மெமரி பண்ணக்கூடாது. தேரியாக நினச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதை அப்போது அப்படியே ரேண்டமாக பார்த்துட்டும் வரக்கூடாது. சரிங்களா, எப்போயுமே என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உடனே அது ஹோம் டெஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரிப்பீட்டட் தினைக்குமே ஒன்ஸு நீங்கள் சம்மு வந்து டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். போட்டு பார்க்க தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அதோட அந்த சம்மை பார்த்தாலே இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதான் கண்டினியூவாக உங்களால் எக்ஸாமில் வந்து டைமும் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகும். 100ம் உங்களால் எடுக்க முடியும். 100 எடுக்கணும்னு நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அடுத்தது 8th சம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 7th சம் பார்த்துட்டோம். அடுத்தது 8th சம். A function f is defined by
டிஃபைனைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 மைனஸ் 2xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் சச் தட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், சரிங்களா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரும் என்னது ஈக்குவல்னு சொல்லி காட்ட சொல்கிறாங்க. இதில் வர வேல்யூ தான் இதுக்கும் வரும். ரெண்டுமே ஒரே சேம் வேல்யூஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 3 மைனஸ் 2xன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாங்க சம பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் equal to 3 minus 2x. f of x னா என்னது 3 minus 2x. ஓகேவா? அவங்க நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? f of x square, f of x square equal f of x whole square. சரியா? இது ரெண்டும் வந்து நமக்கு ஈக்குவலான வேல்யூஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரா ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருன்னும் போது என்ன பண்ணோம்? 3 மைனஸ் 2 எக்ஸுன்ற இடத்துல ஸ்கொயர் இருக்கா? அப்போ எக்ஸுன்ற இடத்துல என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் போடலாம். ஓகேவா? முடிஞ்சிச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரா? சரி, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல மைனஸ் 2x ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாமா? இதை ரைட் பண்ணிக்கிறோமா? அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல 3 மைனஸ் 2x எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். புரியுதா பாருங்கள்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எஃப் ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல 3 மைனஸ் 2xை போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுருவோம். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருன்ற இடத்துல எக்ஸோட வேல்யூ மட்டும் ஸ்கொயர் ஆக்கி போட்டுருவோம். சரிங்களா? இந்த இடம் புரியுதா பாருங்கள்? இந்த இடத்துல 3 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ மேற்கொண்டு ஸ்டெப்பை பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற இடத்துல அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ன்ற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 3 மைனஸ் 2xஆ? அது வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலா வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? ஏ, இது வந்து பி. சரிங்களா? அப்போ என்ன இங்கே இருக்குது? 3 2 டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணால் 9. சரிங்களா? அடுத்தது மைனஸ், இந்த மைனஸ் தான் இங்கே போட்டுருவோம். சரிங்களா? மைனஸ் அடுத்தது அதாவது ஃபார்முலாவில் மைனஸ்னால் அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதுக்கு மைனஸ்க்குள்ள ஃபார்முலா தான் இது. அதனால் சிம்பிள் நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம். நம்பர் வேல்யூஸை மட்டும் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போதும். 2 இன்ட்டு ஏ என்னது 3. சரிங்களா? அடுத்து பி என்னது 2x. சரியா? நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் என்ன? 2x ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இங்கே நல்லா பாருங்கள், 2 3 6, 6 2 12. 12ஓட இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. 12 மைனஸ் 12x. சரியா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து 2xை வந்து 2 டைம்ஸ் போட்டோன்னா 4x. எக்ஸு 2 டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? ஸ்கொயர். சரிங்களா? அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3 மைனஸ் 2x ஸ்கொயர். சரியா? இது எக்ஸு ஸ்கொயர் 9 ஈக்குவல் டு 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இல்லையா, ரெண்டு பக்கமே எக்ஸோட வேல்யூ நமக்கு ஈக்குவலாக வேறு வேணும். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற அதாவது ரைட் சைடு இருக்கிற அதாவது 3 - 2x² வந்து சின்ன வேல்யூ இல்லையா, அதை வந்து இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்து கொண்டு போகிறோம். சரியா, கொண்டு போகும்போது சிம்பிள் மாறும். சரியா, வாங்க அடுத்த ஸ்டெப் வந்து அதை பார்க்கலாம். 3 - 2x² அப்படியே இருக்குது. இந்த இடத்துல நம்ம வேல்யூஸை a - b² ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கிடச்சிருக்கு, 9 - 12x + 4x² கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே இங்கே போகுது. அப்போது இந்த இடம் என்ன ஆகுது, 0 = 0. இங்கே பாருங்கள் 9 - 12x + 4x². இந்த 3 இங்கே வரும்போது என்ன ஆகும், -3 + 2x². சரியா, இங்கே வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, இங்கே என்ன இருக்குது, இந்த 9, இங்கே 9, இங்கே 3. இங்கே 9 வந்து ப்ளஸில் இருக்குது, 3 வந்து மைனஸில் இருக்குது, ரெண்டு தான் கான்ஸ்டன்ட். சரியா, அப்போது என்ன ஆகும், 9ல் வந்து -3 ஓகேவா. 9ல் வந்து 3 வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 6 ஓகேவா, 6. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 12 -12 இருக்குது. சரிங்களா, அடுத்தது வேறு ஏதாவது எக்ஸ் இருக்கா, இல்லை. அப்போது -12 அப்படியே போட்டுடலாம், 12x அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ +6x². ஓகேவா, புரியுதா பாருங்கள். அப்போ இங்கே என்ன வரும், 6 - 12x + 6x² அப்படின்னு வருது. இதை கரெக்டாக நம்ம ஆர்டராக எழுதலாமா, இங்கே பாருங்கள். இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், இப்போ எழுதலாம். ஃபஸ்ட்டு x² ஃபஸ்ட்டு -12x ஓகேவா +6 = 0ன்னு எழுதலாமா. சரியா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சா, x² - 12x + 6 = 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த வேல்யூஸ், இந்த நம்பர் எல்லாமே பாருங்கள் 6ஆல் டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் தான் இதில் இருக்குது, நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா அப்போ டிவைடர் 6 பண்ணலாம் இல்லையா, பண்ணால் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, 6ஐ வந்து டிவைட் பண்ணி வர வேல்யூஸ் கிடைக்கும். எல்லாமே 6ஆல் தான் டிவைட் ஆகுது அப்படின்னும் போது நம்ம 6ஐ வந்து இதுக்குள்ளே வந்து டிவைட் பண்ணலாம் இல்லையா. வாங்க பார்க்கலாம். = 0. இப்போ x² - 12x + 6 = 0 ஓகேவா. இப்போ டிவைடட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். டிவைடட் எதால், 6 ஓகேவா. அப்போ இங்கே என்ன வரும், x² / 6 எல்லாத்துலேயுமே வந்து 6 தான் இருக்குது காமனாக. அப்போ 6ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு காமனான ஒரு நம்பர் வந்து கேன்சல் ஆகுமா, 12x / 6 + 6/6. இப்போ பாருங்கள் 6க்கும் 6க்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2 - 6 = 12, இங்கே 12 வரும், 2 வரும், இங்கே 6 கேன்சல் ஆனால் 1 வரும். அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, x² - 2x + 1 = 0 கிடச்சிருக்கா. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள். நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த 6ஐ வந்து டிவைட் பண்ணும்போது இந்த 6 எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ என்னது, x² - 2x + 1 ஓகேவா. இப்போது இந்த வேல்யூஸ் என்ன பண்ணலாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்ஷரேஷன் மெத்தட் இருக்குது இல்லையா, அந்த மெத்தடில் இருக்குது. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, கான்ஸ்டண்ட்டோட என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், x² பக்கத்தில் வேல்யூஸ் எழுதவில்லை, அப்போ நம்பர் 1 தான் அர்த்தம். 1 × 1 1 ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம், இந்த 1 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு +1 கிடைக்கணும். அதே நேரத்தில் மல்டிபிள் பண்ணுற அந்த 2 நம்பரும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், -2 கிடைக்கணும். சரியா, அப்போ எது பண்ணால் வரும், -1 -1 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் +1 கிடைக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்குது, இங்கே என்ன இருக்குது, x² பக்கத்தில் எந்த வேல்யூவும் இல்லை, அப்போ x மட்டும்தான் போட்டுக்கணும். சரியா, அப்போ இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு -2x ஓகேவா. அப்போது இங்கே என்ன போகிறோம், அப்போ x - 1 = 0, x - 1 = 0. அப்போ x = 1, x = 1.
அப்போ ரெண்டு சைடுமே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, கொடுத்துருக்க கண்டிஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரியா கொடுத்தாங்க. அப்போது இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமே நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா அந்த சைடு இருந்து வேல்யூஸ் இருந்தால் நம்ம ஈக்குவல்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். அப்போ ரெண்டு சைடும் நமக்கு வேல்யூ வேணும்னும் போது ஃப்ராக்ஷனேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கிது. ரெண்டு வேல்யூ எப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 ரெண்டு சைடும் ஈக்குவல் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து கரெக்ட். ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ் தட். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா இந்த சம்மு? நெக்ஸ்ட்டு இந்த சம் 8th சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 9th சம் பார்க்கலாம். 7th சம் முடிச்சிட்டோம், 8th சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்க போகிறோம். 10 வரைக்கும் முடிச்சிட்டேன். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஃபாலோ அப் நீங்கள் தயவு செஞ்சு எக்ஸாம்பிள்ஸு எக்ஸசைஸும் கண்டினியூவாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. டச்சு விடாதீங்க. மெயினாக என்ன, அந்த ஹோம் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ 9th சம் பார்க்க போகிறோம். 9th சம் பாருங்கள். A plane is flying at a speed of 500 km/h. Express the distance d traveled by the plane as a function of time. Time வந்து t in hours. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃப்ளைன் வந்து ஃப்ளையிங்க்கு பறக்கும் போது அதோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதோடைய ஸ்பீடு, அதோடைய டிஸ்டன்ஸை வந்து டீன்னு எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. அதோட டைம் ஹவர்ஸுக்கு வந்து டைமுக்கு வந்து டீன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட்டாக வந்து டிஸ்டன்ஸுக்கு டீனும் டைமுக்கு வந்து டீன்னு எடுத்துக்கோங்க. ஸ்பீடோட கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் கொடுத்துட்டாங்க. சரியா? அப்படின்னா இதை வந்து ஃபங்க்ஷனாக எப்படி ரைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த டிஸ்டன்ஸு, டைமு, கிலோமீட்டர், ஃபாஸ்ட்டு, ஸ்பீடு இதெல்லாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷனாக ரைட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இது எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம்? இப்போது நம்ம எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ்னால் டீன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க, ஹவர்ஸுக்கு வந்து டைமுக்கு வந்து டீன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக ரைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொன்னால், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு வந்து 60 ஸ்பீடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒரு 60 ஸ்பீடில் 2 மணி நேரத்தில் போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு 60 ஸ்பீடில் போட்டு அடி நவுத்திட்டு போய் 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, அந்த டிஸ்டன்ஸை மெயினாக சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை சொல்லி தான் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகணுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டைம் சொல்லுவோம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க, டீன்னு சொல்லி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டைம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பர் ஹவருக்கு டீன்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸ்பீடு வந்து பர் ஹவருக்கு வந்து எவ்வளோ 500 கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்பீடு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, டைம்னால் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ்னால் எப்படி எடுத்துக்கணும்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை ஃபங்க்ஷனாக ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷனாக ரைட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸு சொல்கிறோம். இவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போகிறோன்றது ஒரு கணக்கு. சரியா? அப்போ மொத்த டைமிங் எவ்வளோ அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ என் வீட்டிலேருந்து நான் ஒர்க் பண்ணுற காலேஜுக்கு நான் போகிறேன் அப்படின்னும் போது ஹவருக்கு இவ்வளோ கிலோமீட்டர் நான் போகிறேன் அப்படின்னா நான் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது நம்ம காட்டுறது தான் ஒரு ஃபங்க்ஷன். சரியா? அப்போ நம்ம அப்படி தான் காட்டிடுவோம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், ரிக்யூர்ட் டிஸ்டன்ஸ் டி தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன், டிஸ்டன்ஸ் தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? டி இன் எ ஃபங்க்ஷன், அந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ டைமுக்குள்ளே போகிறோன்றது ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போது டி என்ற ஃபங்க்ஷனுக்கு டி என்ற டிஸ்டன்ஸோட ஃபங்க்ஷன் என்னது, டி. இந்த சம் 9th சம் அவ்வளோதான், முடிஞ்சது. உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஒன்றுமே இல்லை,
நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். சரியா? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் ஒரு பர் ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம், இந்த டைமுக்குள்ளே போய் முடிக்கலாம் அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம ரைட் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா பாருங்கள். 9th சம் இப்போ 9th சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 10th சம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, லிசன். ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. சரியா? அது ஒரு 4 ஹேண்டு லென்த்து வந்து 4 ஹேண்ட் லென்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எக்ஸோட செட்டுன்னும், ஹைட் வந்து இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒய்யோட செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். The data in the adjacent table depicts the length of a person forehand and the corresponding height based on this data. ஓகேவா? ஃபோர்ஹேண்டோட லென்த்தும் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா எ ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். என்ன? ஃபைண்ட் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹைட் ஒய் அண்ட் த ஃபோர்ஹேண்ட் லென்த் எக்ஸ் ஆஸ் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஹைட்டுன்னா ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க, லென்த்துன்னா எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஹேண்ட் லென்த்தோட எக்ஸுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற இந்த கண்டிஷனில் வேர் ஏ கமா பின்றது கான்ஸ்டன்ட்ஸ். சரியா? கான்ஸ்டன்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸு செட்டு, இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணோன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும்? ஒன்லி ஒன் அவுட்புட் மட்டும்தான் இருந்திருக்கணும். சரியா? அதோட பாயிண்ட்டு அதோட ஒன்லி ஒன் அவுட்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக சொல்லி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன்று பாருங்கள். செகண்ட் ஒன்று ஃபைண்ட் ஏ அண்டு பி. ஓகேவா? ஏவும் பி, அதாவது ஏன்ற வேல்யூவும் பியோன்ற ஏயோட வேல்யூ அண்டு பியோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? செகண்ட் என்ன பண்ண போகிறோம்? ஏ அண்டு பி என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து தேர்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40. சரியா? ஃபோர்ஹேண்ட் லென்த்து 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னது? எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 40 சென்டிமீட்டர் எக்ஸ் இருக்கும் போது ஒய்யோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபைண்ட் த ஹைட்டுனா இப்போ ஒய் செட்டோட ஹைட் எவ்வளோ. அப்போ எக்ஸை நம்ம 40 வைக்கும்போது ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் எ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.3 இன் இன்ச்சஸ். ஓகேவா? இப்போ வந்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது? ஒய் ஈக்குவல் டு 53.3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும்? எக்ஸ் ஃபைன் பண்ணணும். சரியா? ஹைட்டு கொடுத்துட்டு ஃபோர்ஹேண்ட் லென்த்து கேட்குறாங்க, அதில் லென்த்து கொடுத்துட்டு ஹைட்டு கேட்குறாங்க. இன்னொன்று ஏயோட ஏ அண்டு பியோட ஏயும் பியும் ஃபைன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இதெல்லாம் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம இந்த டேபிளை வச்சு போட்டுருவோம். ரிலேஷனா ஃபங்க்ஷனா அப்படின்றதுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம ஒன்லி ஒன் அவுட்புட்டான்னு காட்டி போட்டுருவோம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த 3 கண்டிஷனுமே எதை வச்சு தான் நம்ம போடணும்? அதுக்கப்புறம் 3 கண்டிஷனுமே எதை வச்சு போடணும்? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு 10th சம்மில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கிறோம். ஏன்னா கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து எப்படி கேட்டிருக்காங்க? ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸு செட்டில் ஒய் செட்டு. எக்ஸில் வந்து என்ன டேபிளில் கொடுத்துருக்காங்கன்னா 35, 56, நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து 45, 65, நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து 50, 69.5. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 55, 74. ஓகேவா? கொடுத்துருக்க பாயிண்ட்டு பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒன்லி அவுட்புட் தான். சரியா? ரெண்டுத்துக்குமே ரிலேஷன் வந்து ஒன்லி அவுட்புட் தான் கிடச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன நம்ம எழுதணும்? ஈச் எலிமெண்ட்ஸ் ஹேஸ் யூனிக் இமேஜ் தான். ஒன்லி ஒன் அவுட்புட் தான். அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? யூனிக்
யூனிக் ஓகேவா யூனிக் இமேஜ் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது அப்போ ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் புரியுதா உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்க அந்த எக்ஸ் டேபிளும் ஒய் டேபிளுக்கும் நம்ம ஏரோ டயக்ராம் போடும்போது நமக்கு கிடச்சிருக்க அவுட்புட் வந்து ஒன்லி ஒன் அவுட்புட் தான் அப்போ அது யூனிக் இமேஜ் தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஃபைண்ட் பண்ணிவிடும் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பண்ணலாம் செகண்ட் ஒன்று வந்து நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கன்சிடர் எனி two ordered pair ஓகேவா எனி டூ ஆர்டர்டு பேர் ஏதாவது எனி டூ ஆர்டர்டு பேரை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கண்டிஷன் என்னது ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்காங்க சரியா நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்போது எனி டூ ஆர்டர்டு பேர்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏக்கும் ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் சரியா அப்போ என்ன பண்ணுறோம் எனி டூ ஆர்டர் பேரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரியா கன்சிடர் பண்ணுறோம் அந்த டேபிளில் இருந்து 2 ஆர்டர் பேரை எடுத்துகிட்டு ஏ வேல்யூ பி வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து எதை எடுத்துக்கிறோம் 35,56 எடுத்துக்கிறோம் சரியா அப்போ இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஒய்ன்ற இடத்துல 56 போடுறோம் நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ்ன்ற இடத்துல 35 போடுறோம் ப்ளஸ்ஸு பி ஓகேவா இது எப்படி ரைட் பண்ணலாம் 56 இன்ட்டு 35A ப்ளஸ் பியா சரியா இப்போ இதை எப்படி நேராக ரைட் பண்ணலாம் பாருங்கள் 35A ப்ளஸ் பி 56 ஓகேவா இது ஈக்குவேஷன் 1 புரியுதா பாருங்கள் நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்தராக ஒரு ஈக்குவேஷன் வேணும் சரியா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் வந்து 2 ஆர்டர் பேரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கன்சிடர் பண்ணுறோம் 2 ஆர்டர் பேரை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம அந்த ஆர்டர் பேரை வந்து அந்த கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் வேணும் இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சாதான் அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஏஆர்பி ஏதோ ஒரு வேல்யூ வந்து ஏஆர் கிடைக்கலாம் இல்லை பிஆர் கிடைக்கலாம் ஏதோ சம்திங் ஒரு வேல்யூவோட ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா பார்க்கலாம் வாங்க ஒரு ஆர்டர் பேர் எடுத்துக்கிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த நம்பரே எடுத்துக்கலாம் அப்படியே 45,65 எடுத்துக்கிறோம் சரியா இதையும் வந்து எக்ஸு ஒய்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம் இது அதேமாதிரி இது எக்ஸு இது ஒய்யா அதோட ஃபார்மேட் என்ன ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனு இப்போது இங்கே பாருங்கள் இதில் வந்து 65 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் என்னது 45 ப்ளஸ் பி ஓகேவா அப்போது என்ன எழுதுறேன் 65 ஈக்குவல் டு 45 ஏ ப்ளஸ் பியா இதை எப்படி எழுதலாம் 45 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65 எழுதலாமா ஈக்குவேஷன் 2 இதில் இப்போது 2 and 1 ஈக்குவேஷனை வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஏயோட பியும் இல்லை ஏயோட வேல்யூவும் ஏதோ ஒன்று கிடைக்கும் பார்க்கலாமா ஏஆர் பி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா பார்க்கலாம் வாங்க இப்போ ஈக்குவேஷன் 2 நமக்கு என்ன கிடச்சிருக்கு 45 ஏவா ப்ளஸ் பி ஓகேவா ஈக்குவல் டு 65 நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 35 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56 சரியா இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா சிம்பிள் மாற்றலாமா மைனஸ் சரியா இப்போ இது ரெண்டுத்தையும் 65ல் 56 வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன எவ்வளோ இருக்கும் 9 இதுவும் கேன்சல் ஆகிடும் பிஏ கேன்சல் ஆகிடுச்சா அடுத்தது 45A மைனஸ் 35A அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இதில் வந்து 45ல் 35 போயிடுச்சுன்னா 10A ஓகேவா இப்போ நமக்கு 10A கிடச்சிருக்கு இப்போது A ஈக்குவல் டு 9 இங்கே இருக்கிற 10 இங்கே போகலாமா போனால் 9/10 ஓகேவா இப்போ 10ஆல் வந்து 9 வந்து நம்ம டிவைட் பண்ணுறோன்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.9 இப்போ ஏயோட வேல்யூ என்னது 0.9 புரியுதா பாருங்கள்
ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எது கண்டுபிடிக்கணும்? பியோட வேல்யூ. இப்போ ஏயோட வேல்யூவில் வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1 ஆர் 2 எதில் வேணால் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நமக்கு பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். சரியா? வாங்க பார்க்கலாம். இப்போது ஏ ஈக்குவல் டு 0.9. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1ல் வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். புட் இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? அப்போ இங்கே 35.9 இது என்னது? ஏன்ற இடத்துல 0.9 அப்படின்ற வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 35 இன்ட்டு 0.9 இதை மல்டிபிள் பண்ணால் 31.5 கிடைக்கும். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. ஓகேவா? இப்போ பி ஈக்குவல் டு 56 மைனஸ் 31.5. ஓகேவா? இங்கே பாருங்கள் 56 மைனஸ் 0 அதாவது 0.0 31.5. நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் இருக்குது. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்னது? 10 பேலன்ஸ் 5. ஓகே 5.4 இங்கே என்ன வரும்? 2. அப்போ ஆன்சர் பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 24.5. ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரியா? அப்போ செகண்ட் ஒன்று வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேர்டு ஒன்று வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட வேல்யூன்னு சொல்லிட்டு ஃபோர்ஹண்ட் லென்த்தோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து ஃபோர்ஹண்ட் லென்த்து எக்ஸோட வேல்யூ 40னா அப்போ ஒய் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தேர்டு ஒன்று பார்க்கலாம். தேர்டு ஒன்று பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 40. ஓகேவா? அவங்க கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஹண்ட் லென்த்தோட வேல்யூ 40ன்னு கொடுத்துட்டாங்க. ஒய் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? அப்போது இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியா. அதில் ஏயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 0.9. பியோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 24.5. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கண்டிஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியா. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஏன்ற இடத்துல ஒன்று இருக்குது 0.9. சரியா? இன்ட்டு ஒய் எக்ஸுன்ற இடத்துல என்ன இருக்குது? 40. ஓகேவா? ப்ளஸ் பி என்ற இடத்துல 24.5. ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 0.9யும் இன்ட்டு 40யும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 36.0 கிடைக்கும். சரியா? ப்ளஸ் 24.5 ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 60.5. ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 60.5. எக்ஸோட வேல்யூ 40 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னது? 60.5. புரியுதா? அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியாது. ஒய் வந்து கொடுத்துருக்காங்க 53.3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.9. பியோட வேல்யூ 24.5. ஓகேவா? நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது எக்ஸோட வேல்யூ. சரியா? 400 லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 53.3. ஓகேவா? ஈக்குவல் அடுத்தது ஏயோட வேல்யூ என்னது? 0.9 இன்ட்டு எக்ஸு. சரியா? அடுத்தது பியோட வேல்யூ 24.5. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போது இந்த 53.3 இருக்கு இல்லையா? அதில் இந்த சைடு வந்து 24.5 வந்து கொண்டு வரும். 53.3 மைனஸ் இங்கே வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். 24.5 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது? 0.9 எக்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்கள். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 28.8 கிடைக்கும். சரியா? அதாவது 53.3யும் 24.5யும் நம்ம மைனஸ் பண்ணும்போது 28.8 வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா?
அடுத்தது 0.9 சரிங்களா. இந்த பக்கம் எக்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க இந்த வேல்யூ வந்து மல்டிப்பிளில் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், டிவைட் ஆகும் சரியா. 0.9 பை எக்ஸ் ஆகும் சரிங்களா. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ வந்து 10ஆல் வந்து மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணுறோம், நியூமினேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது 0 வரும், பாயிண்ட் கேன்சல் ஆகிடும் இல்லையா. இப்போ என்ன வரும், 288 பை என்ன வரும் 9 ஓகேவா. இப்போ 9ஆல் இதை வந்து என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். 9ஆல் 288 வந்து டிவைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் 3 9s are 27, பேலன்ஸ் 1, இங்கே 8 இருக்குது இருக்கட்டும் ஓகேவா. அப்போ 2 9s are 18 ஓகே 0. அப்போ ஆன்சர் இஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, y ஈக்குவல் டு 53.3 ஹைட்டுனா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 32 ஓகேவா. இப்போ வந்து அவங்க 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 4ஐயும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். 10th சம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10th அதாவது 10 சம்மு நம்ம போட்டுட்டோம். எக்ஸசைஸ் 1.3ல் வந்து இப்போ 10 சம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து எக்ஸாம்பிள் ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே நீங்கள் திரும்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக இன்றைக்கி வந்து நீங்கள் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சம்மு முடித்தா டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஃபஸ்ட்டு 7 8 9 10 9 சம்மு ரொம்ப ஈஸி ஓகே. மீதி இருக்க 3 சம்மு தான் சரியா. 7ம் 8ம் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. 10th சம்மு தனியாக டெஸ்ட் எழுதுங்க சரியா. ஒரே சம் மட்டும் சிங்கிளாக டெஸ்ட் எழுதுங்க. ஹோம் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் 1.4க்கு போகலாம். எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கலாம். மெயினாக எக்ஸாம்பிள் சம்ஸும் பாருங்கள். ஏன்னா எப்போவுமே எக்ஸாமில் வந்து பப்ளிக் எக்ஸாமில் எக்ஸசைஸை விட எக்ஸாம்பிளுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் தருவாங்க. அதனால் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மை வந்து எப்போவுமே வந்து மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் மேக்ஸே மேலோட்டமாக பார்க்கவே கூடாது, ரேண்டமாகவும் பார்க்கக்கூடாது, போட்டு தான் பார்க்கணும் ஓகேவா. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.